ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.53% நெகட்டிவ்ல 17,957ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ அதானி போர்ட்ஸ், என்டிபிசி, டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட் அண்ட் டாடா கன்சூமர் ப்ராடக்ட். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் மஹிந்திரா பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 567 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.47% நெகட்டிவ்ல 38,067ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ பிஎன்பி அண்ட் ஏயு பேங்க். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க். ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட அப்டேட்னு பார்க்குறப்போ யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூஎஸ் வந்து ரஷ்யாக்கு அகைன்ஸ்டா சாங்ஷன்ஸை இன்னும் டைட்டன் பண்ண போறதா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்னால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்ன்றது கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. ஸோ அது எக்கனாமிக் சென்சிட்டிவ் அப்டேட்ன்றதுனால இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாகவே ஃபாலோ இருந்தது. அண்ட் இப்படி குளோபலா க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லிட்டரோட பெட்ரோல் அண்ட் டீசலோட பிரைசஸ் வந்து 80 பைஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல ஓவராலா பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 9.2 rupees per லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மோத்திலால் ஆஸ்வால் வந்து சிமெண்ட் ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த்ல சிமெண்டோட டிமாண்ட் வந்து கம்மியா இருந்ததாகவும் ஆனால் மார்ச் மந்த்ல அது இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால Q4ல இண்டஸ்ட்ரியோட வால்யூம் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 2% ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே பிரைஸ் ஹைக்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸ் வந்து மார்ச் மந்த்ல மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்றப்போ 2 to 3% இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதாவும் அண்ட் ஏப்ரல் மந்த்ல சிமெண்ட் கம்பெனிஸ் வந்து அரௌண்ட் 40 to 50 rupees per பேக்னு சிமெண்ட் பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனிஸ் வந்து சிமெண்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இம்பாக்டை வந்து மிட்டிகேட் பண்ண முடியும். அண்ட் அதே போல் ப்ராஃபிட்டபிலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தர் கோல் ப்ரைஸஸ் அண்ட் ஃபியூயல் ப்ரைஸஸ் ஃபால் ஆச்சுன்னா அது ஓவரால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். அண்ட் இந்த சிமெண்ட் செக்டார்ல மோத்திலால் ஆஸ்வாலோட டாப் பிக் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஏசிசின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிட் கேப் ஸ்பேஸ்ல பிர்லா கார்பரேஷனை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து எஸ்பிஐ கார்ட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ்ல பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு. அரௌண்ட் 3.3% மேலே ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் அதில் முக்கியமாக வந்து கார்லியல் குரூப் அரௌண்ட் 3.09% ஸ்டேக்கை வந்து இன்னைக்கு பிளாக் டீல்ஸ் வழியாக செல் பண்ணியிருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது ஆஸ் ஆன் டிசம்பர் 2021 டேட்டா படி பார்க்குறப்போ கார்லியல் குரூப்க்கு வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ்ல அரௌண்ட் 3.09% ஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த என்டையர் 3.09% ஸ்டேக்கை இன்னைக்கு பிளாக் டீல்ஸில் செல் பண்ணி அரௌண்ட் 2,560 crores ரேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அப்படி இந்த பிளாக் டீல்ஸில் அவங்க செல் பண்ணதோட ஆவரேஜ் ப்ரைஸ்ன்றது அரௌண்ட் 851 rupeesல இருந்து 875 rupeesக்குள்ள செல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி மண்டே க்ளோசிங் ப்ரைஸ்ல இருந்து ஒரு லேக் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல செல் பண்ணியிருக்கிறதுனால இன்னைக்கு எஸ்பிஐ கார்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவ் ரியாக்ட் இருந்தது. ஓகே, அடுத்து ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி வந்து சில ரூல்ஸ்ல முறைகேடு பண்றது தான் நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல சில ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸை லிஸ்ட் பண்றதுல சில அன்ஃபேர் பிசினஸ் பிராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கிறதா அலிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதனால சிசிஐ, அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இவங்க மேல ப்ரோப் ஆர்டர் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோப்கான் ரிப்போர்ட் வந்து 60 daysக்குள்ளேயே சப்மிட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜொமேட்டோக்கு ஒரு லக் நெகட்டிவான அப்டேட்டா இருக்கிறதுனால ஜொமேட்டோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரு லக் ஃபாலோ இருந்தது. ஓகே, அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அரௌண்ட் 15,000 crore அளவுக்கு டர்ன் ஓவர் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்போ அரௌண்ட் 8.5% அதிகமா இருக்கு. அதுவும் பேண்டமிக் அண்ட் குளோபல் செமிகண்டக்டர் ஷார்டேஜோட சேலஞ்சஸ் இருந்தும் இந்த ஃபினான்ஷியல் இயரோட டர்ன் ஓவர்ல பெட்டரான growth அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆஸ் ஆன் ஏப்ரல் 1 அன்னைக்கு பார்க்குறப்போ கம்பெனியோட ஓவரால் ஆர்டர் புக்குன்றது அரௌண்ட் 57,000 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் மார்கன் ஸ்டான்லி வந்து ஓவர் வெயிட் ஆர் இன்லைன் ரெக்கமெண்டேஷனை கொடுத்து டார்கெட்டை 202 rupeesல இருந்து 260 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து எல்என்டியோட அப்டேட்டை பார்க்கலாம். எல்என்டியோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிசினஸ்ல சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எல்என்டியோட ஆர்டர் டெஃபினேஷன் படி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னா அது 1,000 to 2,500 crores இருக்கும். அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து தமிழ்நாடு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் கிட்ட இருந்து சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல எல்என்டியோட ரயில்வே பிசினஸ் யூனிட்டுக்கு உத்தரப்பிரதேஷ் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த அப்டேட்ன்றது எல்என்டிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம்.
IndusInd பேங்கோட அட்வான்சஸ் வந்து இந்த Q4ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 13% க்ரோ இருக்கு அண்ட் அதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 5% க்ரோ இருக்கு. அடுத்து டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 15% க்ரோ இருக்கு அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 3% க்ரோ இருக்கு. அண்ட் காசா ரேஷியோ வந்து போன குவார்டரோட கம்பேர் பண்றப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்பவும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் IndusInd பேங்கோட Q4 பிசினஸ் டேட்டான்றது ஓரளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அடுத்து ஃபெடரல் பேங்கோட Q4 பிசினஸ் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதாவது அட்வான்சஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 9.5% க்ரோ இருக்கு அண்ட் அதுவே டெபாசிட்ஸ் வந்து 5.3% க்ரோ இருக்கு அண்ட் காசா வந்து 15% க்ரோ இருக்கு. அடுத்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட Q4 பிசினஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதாவது கிராஸ் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 32% க்ரோ இருக்கு அண்ட் அதுவே குவார்டர் கம்பேர் பண்றப்போ 15% க்ரோ இருக்கு. அண்ட் அதுவே டோட்டல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 46% க்ரோ இருக்கு அண்ட் அதுவே குவார்டர் கம்பேர் பண்றப்போ 19% க்ரோ இருக்கு. அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா போன குவார்டரோட கம்பேர் பண்றப்பவும் அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்றப்பவும் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து இந்த மார்ச்ல அரௌண்ட் 112% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ் பேங்கோட Q4 பிசினஸ் டேட்டாவை பார்க்கலாம். நெட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 8.8% க்ரோ இருக்கு அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 3% க்ரோ இருக்கு. அண்ட் டெபாசிட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 21.1% க்ரோ இருக்கு அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 7.1% க்ரோ இருக்கு. அண்ட் அதுல கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்டோட டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 44.3% க்ரோ இருக்கு அண்ட் குவார்டர் கம்பேர் பண்றப்போ 9.7% க்ரோ இருக்கு. ஓவரால் எஸ் பேங்கோட Q4 பிசினஸ் டேட்டாவும் ஓரளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. ஓகே, அடுத்து லூபினோட அப்டேட்டை பார்க்கலாம். லூபின் கம்பெனி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜன்ல கார்டியோ மெட்டபாலிக் ட்ரக்ஸை மார்க்கெட் பண்றதுக்கு ஆல்வியான்ன்ற கம்பெனியோட லைசன்சிங் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் லூபின் கம்பெனி வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது US FDA வந்து அவங்களோட தாராப்பூர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில மார்ச் 22ல இருந்து ஏப்ரல் 4th இன்ஸ்பெக்ஷன் பண்ணதாகவும் அண்ட் அந்த இன்ஸ்பெக்ஷன்ல 4 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பெனி வந்து இந்த அப்சர்வேஷன்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு கான்ஃபிடென்ட்டாவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுவா ஃபார்மா கம்பெனிஸோட இன்ஸ்பெக்ஷன்ல அப்சர்வேஷன்ஸ் வந்ததுன்னா அது ஓரளவுக்கு நெகட்டிவா பார்க்கப்படும். ஓகே, அடுத்து டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான டாடா பவர் சோலார் சிஸ்டம்ஸ் வந்து ராஜஸ்தானோட ஜெட் ஸ்டார்ல 160 மெகாவாட் கெபாசிட்டி கொண்ட ஏசி சோலார் ப்ராஜெக்டை வந்து கமிஷன் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது டாடா பவருக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து M&M ஃபினான்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். M&M ஃபினான்ஸ் கம்பெனியோட மார்ச் மந்தோட டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 66% க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரோட டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ 45% க்ரோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து இந்த மார்ச் மந்த்ல அரௌண்ட் 109% இருக்கிறதாவும் அண்ட் இந்த கலெக்ஷன் எஃபிஷியன்சினால அசெட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து M&M ஃபினான்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது நம்ம டைவர்ஸ் பண்ண கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். TCS கம்பெனி வந்து கனடாக்கு சேர்ந்த லார்ஜஸ்ட் பேமெண்ட் ஆர்கனைசேஷனான பேமெண்ட் கனடாவோட பேமெண்ட் சிஸ்டம் ஆபரேஷன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட் கனடா வந்து நியூ ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் TCS ஹெல்ப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து TCSக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து மைண்ட்ரியோட அப்டேட்டை பார்க்கலாம். மைண்ட்ரி கம்பெனி வந்து கோப் ஹெல்த் சொல்யூஷன்ஸ்ன்ற யூஎஸ்க்கு சேர்ந்த ஹெல்த் கேர் கன்சல்டிங் கம்பெனியில் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கோப் ஹெல்த் சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனி வந்து யூஎஸ்ல இருக்கிற ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வேல்யூ பேஸ்டு கேர் அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ இதில் மைண்ட்ரி கம்பெனி வந்து அரௌண்ட் $4.5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி 6.64% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால மைண்ட்ரி கம்பெனி வந்து கோப் ஹெல்த் சொல்யூஷன்ஸோட கன்சல்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் இதே போல மேனேஜ்மெண்ட் கேபிலிட்டிஸை லெவரேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து KEC இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். KEC இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வேஸ் அண்ட் அதே போல கேபிள்ஸ்ன்ற வேரியஸ் பிசினஸஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 945 crores ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் TND அதாவது டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா, சார்க் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் அதே போல அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரயில்வே பிசினஸ்க்கான ஆர்டர்ஸ் வந்து டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்ட இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கேபிள்ஸ்க்கான ஆர்டர்ஸ் வந்து இந்தியா அண்ட் ஓவர்சீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த அப்டேட்ன்றது KEC இன்டர்நேஷனலுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஓகே, அடுத்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம்.
ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்ன்ற கம்பெனிக்கு யூரோ ஏஷியன் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட இருந்து அரௌண்ட் 135 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து அடுத்த 5 yearsக்கு ஹெவி டியூட்டி கமர்ஷியல் வெஹிக்கிள் கிராங்க் ஷாஃப்ட் சப்ளை பண்றதுக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் இப்போ அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இமீடியட்டா 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,500 இருந்து 18,200 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். யூடியூப் கமெண்ட்ல யாராவது நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா கால் பண்ணாதீங்க. யூடியூபோட கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சேனலோட பேர் வந்து கிரே கலர்ல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஐடின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் எந்த யூடியூப் சேனலோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்தந்த சேனலோட அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர் கான்டாக்ட் நம்பர் வழியா கம்யூனிகேட் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் இன்கம் பிளான்ஸை வாங்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஈவன் ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அண்ட் இங்க இருக்கிற வேற எந்த அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணாலும் இங்க இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணியே கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலா டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்னு நம்மளோட அஃபிஷியல் சேனல்ஸ்ல கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க.